வணக்கம் டு கடவுள் துணை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியோட சனிப்பெயர்ச்சி பலன் தான் பார்க்க போகிறோம். 2025 டு 2027 வரைக்கும் சனிப்பெயர்ச்சியில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025 ஆரம்பித்து 3/6/2027க்கு முடியுது. இதில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு சனீஸ்வரர் இப்போ லாபஸ்தானத்தில் வராரு. ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பம்னே சொல்லலாம். 95% 100க்கு 95% சூப்பராக இருக்குது. 11ல் சனி அப்படின்னாவே அது லாபஸ்தானம். எல்லாருக்குமே நமக்கு இனியாவது நல்ல காலம் நடக்குமா, நல்லது நடக்குமா, சனி பகவான் நன்மை செய்வாரா அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது இப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மாறுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 11வது இடத்துல இருக்கும். இவ்வளோ நாள் 10ல் இருந்தது. 10ங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 11வதான லாபஸ்தானத்துக்கு வராரு. 10ல் சனி இருந்தப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். தொழில் முடக்கம், ஒரு நிலையற்ற தன்மை அந்த மாதிரி இருந்திருக்கும். தொழிலில் ஒரு முடக்கம், மனக்குழப்பம் அதிகமாக இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா 100% இந்த சனிப்பெயர்ச்சி மூலிமா உங்களுக்கு மாறும். தாராளமாக நீங்கள் இதை நம்பலாம். இனி அற்புதமான காலம்தான் உங்களுக்கு. வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்களோ அந்த மாதிரி எல்லாமே உங்களோட ஆசை நியாயமானதாக இருந்தால் கண்டிப்பாக சனி பகவான் நடத்துவார். அவர் ஒரு நீதிமான். சனி பார்த்திங்கன்னா கொடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் நல்லதாக இருந்தாலும் அப்படி தான் கொடுப்பாரு, கெட்டதாக இருந்தாலும் அப்படி தான் கொடுப்பாரு. சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. இனி பார்த்திங்களா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கண்டிப்பாக சனி பகவான் ஒரு நீதிமான். அதனால் நீங்கள் தானம் தர்மம் பண்ணி நல்லா நேர்மையாக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நல்ல பலன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, பண உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் வெற்றி, லாபம் உண்டாகும். வேலையில் உயர் பதவி, ஊதிய உயர்வு, அப்புறம் சமூகத்தில் ஒரு நற்பெயர் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்திலும் கண்டிப்பாக ஒத்த நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகும். அதெல்லாம் நீங்களே உணர்வீங்க. இது எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அஷ்டம சனி இருந்தது, 10ல் சனி இருந்தது. இந்த மாதிரி இருக்கப்போ வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், மன நிம்மதி எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் இனி இது எல்லாமே மாறும். ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நார்மலாகவே அவங்க மன தைரியத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ உங்களோட தன்னம்பிக்கையெல்லாம் வீண் போகாது. இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சனீஸ்வரர் எக்கச்சக்கமான நன்மைகள் செய்ய காத்திருக்காரு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை நம்பலாம். 95% நமக்கு சூப்பராக இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கனால தொட்ட காரியெல்லாம் துலங்கும். உங்களோட பேரை வச்சு நீங்கள் நல்ல விஷயத்தில் கடை வைக்கிறதோ, வண்டி வாங்குறதோ இந்த மாதிரியெல்லாம் உங்களோட பேரை வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தாட்டி ஜோசியர்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.